அனானிகளாக பெயர் தெரியாம கூட்டத்துல குசு விட்டு போறான் பாருங்க, அவனெல்லாம் போலீஸ் கேஸ் போடணும். ஒவ்வொரு ஊர்லயும் போலீஸ் கேஸ் போட்டு ஊர் ஊரா அலைய வைக்கணும் இந்த நாதாரிங்களை. அதுக்கு நீங்க எல்லாம் துணை இருக்கணும். அந்த நாதாரிங்க மேல நம்ம அங்க கேஸ் கொடுக்கணும். கேஸ் கொடுத்து அந்த நாதாரிகளை ஓட விட வேண்டும் என்று பார்ப்பன ஜாதி வரியோடு பேசினால் அந்த பாப்பாத்தி. இன்றைக்கு இந்த திராவிட மண்ணில், தமிழ் மண்ணில் அந்த பாப்பாத்தி ஓடி ஒளிந்து கொண்டு இருக்கிறாள் அப்படின்றது தான் அவங்க சொன்னது எல்லாமே அவங்க. இன்றைக்கு அந்த ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்துள்ளார்கள். இப்போ இந்த தள்ளுபடி செய்து விட்டதனால் வெறி கொண்டு 2 தனிப்படை போலீசார் கஸ்தூரியை நோக்கி பாய்ந்து வந்து கொண்டு இருக்கிறார்கள். சீமான் தான் அவருடைய பாதுகாப்பில் கஸ்தூரியை அடைக்கலம் கொடுத்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. காவல்துறை சீமானோட ஈசிஆர் பங்களா அங்க பார்க்கணும், இல்லைன்னா சாமானுக்கு இருக்கின்ற மற்ற வீடுகள், சின்ன வீடு பெரிய வீடு எத்தனை வீடுகள் இருக்குதோ அத்தனை வீடுகளையும் அலசி ஆராய்ந்து பார்த்தால் உலகத்திலேயே ஒரு கட்சி கூட்டம், அந்த கட்சிக்குள்ள ஒரு மாவட்டத்துக்குள்ள கலந்தாய்வு நடக்குது. எந்த கட்சி தலைவராவது பவுன்சரை வச்சு போவாங்களா? ஆனா சீமான் போவாரு. ஏன்னா தம்பிங்க அடிச்சிருவானுங்களோ. திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகிகள் சீமானிடம் பேச முற்பட அவங்க தெளிவா சொல்றாங்க, சாட்டை பொது மேடையிலே நான் கொண்டையங்கோட்டை மறவன்டா, நான் மறவர் ஜாதிடா அப்படின்னு வெளிப்படையாக சாதியை அறிவித்து பேசுறான். அதுவும் இல்லாம கள்ளர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் இடையே பகைமையை தூண்டும் விதமாக பாண்டியர்கள் அப்படின்ற சர்ச்சையை கிளப்பி விடுறீங்க. இங்கெல்லாம் எவன் வேலை பார்க்கறது மக்கள்கிட்ட போய் அப்படின்ற வாதங்களை வைக்க டேய் அவன் அப்படிதான்டா பேசுவான், சாட்டை கொண்டையங்கோட்டை மறவன் தான் பேசுவான், உனக்கு என்ன பிரச்சனை, கட்சியில விருப்பம் இருந்தா இல்லைன்னா கிளம்பு, இது ஏன் கட்சி, சாட்டை அப்படிதான்டா பேசுவான் அப்படின்னு பேச அப்புறம் உடனடியாக சாட்டை அடிக்க பாய்ந்திருக்கிறான். சாட்டை மட்டும் அடிக்க பாயவில்லை, அவன் கூட இன்னொருத்தனை அடிக்க பாய்ந்திருக்கான். திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சியினுடைய மண்டல செயலாளர் தாசில்தார் செல்வகுமார், ஒரு அரசு ஊழியர், ஒரு கட்சியில மண்டல செயலாளராக பணியாற்றிட்டு இருக்கிறாரு. ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். திரு கரிகாலன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். கஸ்தூரி பெயில் கேட்டு போட்ட மனு நீதிபதியை தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. கோர்ட்ல என்ன நடந்தது, எதனால் அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது? அதாவது கஸ்தூரி வாய்கிலேயே பேசினார். எப்படியெல்லாம் பேசினார்? கூட்டத்தில் குசு விட்டுட்டு ஓடிடுறாங்க. அதாவது பார்ப்பனர்களை விமர்சிப்பதை அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, கூட்டத்தில் குசு விட்டு சில நாதாரிகள் ஓடி போயிடுறாங்க, அந்த நாதாரிகளை நாம் சும்மா விடக்கூடாது, நீங்க எல்லாரும் எனக்கு உறுதுணையா இருப்பீங்களா, அந்த நாதாரிங்க மேல நம்ம அங்க கேஸ் கொடுக்கணும், கேஸ் கொடுத்து அந்த நாதாரிகளை ஓட விட வேண்டும் என்று பார்ப்பன ஜாதி வரியோடு பேசினால் அந்த பாப்பாத்தி. இன்றைக்கு இந்த திராவிட மண்ணில், தமிழ் மண்ணில் அந்த பாப்பாத்தி ஓடி ஒளிந்து கொண்டு இருக்கிறாள் அப்படின்றது தான் அவங்க சொன்னது எல்லாமே அவங்களுக்கு நடந்துருச்சு. ஆறு கேஸ் இப்ப இங்கேயும் கேஸ் இருக்குது, எக்மோர் காவல் நிலையத்திலையும் கேஸ் இருக்குது. இப்ப இன்னைக்கு அவங்கள அந்த அம்மாவை 2 தனிப்படைகள் வைத்து வலை வீசி தேடிக்கொண்டு இருப்பது மதுரை திருநகர் காவல் நிலையத்தில் 6 பிரிவுகளின் கீழ் அந்த அம்மா மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கில் தான் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் பண்ணி இருந்தாங்க. நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கொஞ்சம் மாறுபட்ட தீர்ப்புகளை வழங்கக்கூடியவர் தான். அவருடைய கடந்த கால தீர்ப்புகள் உச்சநீதிமன்றத்தில் இடைக்காலமாக நிறுத்தி வைக்கப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடந்தது. அந்த நீதிபதி முன்னாடி இது வந்துச்சு. நீதிபதி விசாரிக்கும் பொழுது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி விசாரிச்சாரு. இந்த அம்மா, நான் படித்தவன், நான் கல்வி அறிவு மிக்கவர், நான் ஒரு சமூக ஆர்வலர், நான் ஒரு அரசியல்வாதி, நான் மக்களுக்காக போராடுறேன், அதனால நான் எந்த மக்களையும் இழிவா பேசல அப்படின்னு இந்த அம்மா தரப்புல வாதங்களை முன்வைக்க நீதிபதி வீடியோவை பார்த்துருக்கிறாரு. பார்த்துட்டு இதெல்லாம் அப்படி எதுவும் இல்லையே, தெலுங்கு மக்களை அந்த புற சேவைக்காக வந்திருக்கிறன்னு கொச்சப்படுத்திருக்கிறிய, உனக்கெல்லாம் அறிவு இருக்குதா, நீ கல்விமான்னு சொல்றிய, படித்தவன்னு சொல்றிய, அதுக்கெல்லாம் உனக்கு இப்படி சொல்வதற்கு உனக்கு ஏதாவது யோக்கியதை இருக்கிறதா? தெலுங்கு பேசுகின்ற மக்கள் தமிழ்நாட்டின் ஒரு பகுதியினர் தான், அவங்க ஒன்றும் வெளியில இருந்து இங்கு வந்தவர்கள் கிடையாது அப்படின்றத நீதிபதி அழுத்தம் திருத்தமாக சொன்னாங்க. அதே போல நான் மன்னிப்பு கேட்டுட்டேன், நான் சாரி கேட்டுட்டேனே, என்னை விட்டுறக்கூடாதா அப்படின்னாங்க. நீ கேட்டதெல்லாம் சாரி மாதிரி தெரியல. அந்த அம்மா எப்படி சாரி கேட்டுச்சுன்னா, நான் ஒட்டுமொத்த தெலுங்கு சமூகத்தை சொல்லல, குறிப்பிட்ட ஒரு சிலரை சொல்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்தாங்க. ஆனா அந்த வீடியோவில் தெளிவா இருக்குது. 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி ராஜாவுக்கு அந்த புற சேவைக்கு வந்த மகளிருக்கு சேவை செய்ய வந்தவர்கள் தெலுங்கு பேசும் மக்கள் அப்படின்றது தெளிவா இருக்குது. அதனால இவர்கள் தரப்பு வாதங்களை நீதிபதி ஏற்றுக்கொள்ளவில்லை.
கடந்த 3 நாட்களாக அந்த தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டு இருந்தது. இன்றைக்கு அந்த ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்துள்ளார்கள். இப்போ இந்த தள்ளுபடி செய்து விட்டதனால் வெறி கொண்டு 2 தனிப்படை போலீசார் வந்து கஸ்தூரியை நோக்கி பாய்ந்து வந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ எனக்கு கிடைத்த முக்கிய சோர்ஸ் மூலமா சில முக்கிய அதிகாரிகள்கிட்ட பேசினேன். அந்த அதிகாரிகள் சொன்ன தகவல் என்னன்னா, சீமான் தான் வந்து அவருடைய பாதுகாப்பில் கஸ்தூரியை அடைக்கலம் கொடுத்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. காவல்துறை வந்து சீமானோட ஈசிஆர் பங்களா அங்கே பார்க்கணும், இல்லைன்னா சாமானுக்கு இருக்கின்ற மற்ற வீடுகள், சின்ன வீடு பெரிய வீடு எத்தனை வீடுகள் இருக்குதோ அத்தனை வீடுகளையும் அலசி ஆராய்ந்து பார்த்தால் இந்த பார்ப்பன ஜாதி வெறியை பிடித்த இந்த பாப்பாத்தியை அங்கு பொறி வைத்து பிடிக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. அடுத்த விஷயம் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சியோட கலந்தாய்வு கூட்டத்தில் சீமான் அவர்களுக்கும் அந்த பகுதியில் இருக்கிற பொறுப்பாளர்களுக்கும் பெரிய வாக்குவாதம் நடந்திருக்கு. என்ன பிரச்சனை அது? அதாவது உலகத்திலேயே ஒரு கட்சி கூட்டம், அந்த கட்சிக்குள்ள ஒரு மாவட்டத்துக்குள்ள கலந்தாய்வு நடக்குது. எந்த கட்சி தலைவராவது பவுன்சரை வச்சு போவாங்களா? ஆனால் சீமான் போவார். ஏன்னா தம்பிங்க அடிச்சிருவானுங்களோ உதச்சிருவானுங்களோன்னு. இல்லை, ஏற்கனவே அம்சால வந்து ப்ரெஸ் மீட்டில் போட்டு அடிச்சிட்டானுங்க. ஆமாம், அந்த மாதிரி பயம். யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய அசிங்கம். ஒரு நாட்டையே ஆள துடிக்கின்ற ஒரு தலைவனுக்கு சொந்த கட்சிக்காரன், அதுவும் ஒரு மாவட்டத்துக்குள்ள மாவட்ட பொறுப்பாளர்கள் மத்தியில் கலந்தாய்வு, அந்த கலந்தாய்வு கூட்டத்துக்கு தனியா போக முடியல, பவுன்சர்களோட போறானா? இது எவ்வளவு பெரிய கேடுகட்ட கேவலம். கேட்டா நான் அதிபர், நான் நெய்தல் படை நடத்துறேன், வெங்காய படை நடத்துறேன்னா. இப்ப இன்றைக்கு இங்க முத்துராமலிங்க தேவர் ஜெயந்திக்கு போனான்ல, அங்க குரு பூஜைக்கு போன இடத்துலயும் பவுன்சரோட தான் போனான் சீமான். ஏன்னா அங்கே அடி பிரிச்சிருவாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு ஃபுல்லாக பவுன்சரு இறக்கி வச்சுட்டு போய் தப்பிச்சாப்புல. இப்போ இன்னைக்கு நிலைமை பாருங்க, சொந்த கட்சி கூட்டத்துக்கு, அதுவும் கலந்தாய்வு கூட்டம், ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வராரு. ஒரு நிறைய பேர் வந்து தள்ளுமுள்ளாயிரும், பொதுமக்கள் வருவாங்க, தெரியாதவங்க. ஆமா, இவருடைய புகழ் வெளிச்சத்துல அப்படியே அதான் சொல்றாருல, பெண்கள் மயங்கி வந்துட்டு இருக்கிறாங்கன்னு, அப்படி ஏதாவது நடந்துடக்கூடாதுன்னு பவுன்சர் போடுறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ஒரு மாவட்ட அளவில் நடக்கின்ற கலந்தாய்வு, மாவட்ட அளவில் மண்டல அளவில் இருக்கின்ற நிர்வாகிகள் தான் அதில் கலந்துக்க போகிறாங்க. அதுக்கு பவுன்சர் போட்டு போயிருக்கான் அப்படின்னா அவன் எவ்வளவு பெரிய கோலை பயந்தாங்கொழின்னு பார்த்துக்குங்க. இன்னொன்று, அந்த கட்சியில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க வந்து நாளைக்கு வந்து தலைமைச் செயலகத்தை, தமிழ்நாடு தலைமை செயலகத்தை தகர்த்து ஒரு புரட்சிக்கு தயாராகிற மாதிரி செல்ஃபோன்லாம் வந்து வெளியே வச்சுட்டு வந்துடணும். அண்ணன் வராரு, கலந்தாய்வு கூட்டம் நடக்குதுன்னா அதெல்லாம் தனியாக வச்சுட்டு வந்துடணும். எந்த கட்சியிலையும் நடக்காது. ஆமாம், எந்த கட்சியிலும். ஏன்னு வைங்களேன், அண்ணன் பேசுகிற ஆபாசமாக பேசுறது, அண்ணன் அங்கே லூஸ் டாக் விடுறது எல்லாத்தையும் தம்பிகளே வீடியோவாக எடுத்து வெளியே கொடுத்துருவாங்க. இப்போ இன்னைக்கு நமக்கு கட்சிக்குள்ளே இருந்து இவ்வளவு தகவல் கிடைக்குதுன்னா யாரால? எல்லாம் மாவட்ட மாநில எல்லா மட்டங்களிலும் இருக்கின்ற நாதாக்கா அண்ணன்களாலும் தம்பிகளாலும் தான் நமக்கு இந்த தகவல்கள் எல்லாம் கிடைத்து கொண்டு இருக்கிறது. அப்படி செல்போனை வச்சுட்டு போகணும்னு சொல்லிருக்கிறாங்க. அங்கே நெல்லைக்காரங்க வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏங்க எதிர்ப்பு தெரிவிச்சுங்க, இது உங்கள் கட்சியில் வழக்கம் தானே அப்படின்னு வந்து கேட்டோம். இல்லைங்க, போன தடவை சீமான் இப்படி கலந்தாய்வு கூட்டத்துக்கு வந்தால் இந்த பவுன்சருங்க தான் செல்லை வாங்கி வைக்கிறானுங்க, திரும்ப போகிறப்போ 1-2 செல்லு அதில் அதிக ரேட்டு உள்ள செல்லு காணாமல் போயிடுது, இப்படி செல்லெல்லாம் திருடுறானுங்க கட்சி கலந்தாய்வு கூட்டம்னு, அதனால தான் நாங்கள் செல்லை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னோம். அப்படி ஒரு இஷ்யூ ஆகிருக்குது. அதுக்கப்புறம் சரி செல்லை கொடுங்க அப்படின்னு செல்லை கொடுத்துருக்காங்க. உள்ள கூட்டம் நடக்க ஆரம்பிச்சிருக்குது. கூட்டத்தில் வந்து கட்சி கட்டமைப்பு, கட்சி எப்படி செயல்படணும், இப்படி பல்வேறு விஷயங்களை பேசணும்னா அந்த மாவட்ட திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகிகள் வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. யார் யார் இப்படி கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க? கேள்வி எழுப்புறது இல்லை, சீமான்கிட்ட பேச முயற்சி பண்ணிருக்கிறாங்க. அந்த பேரே என்ன? கலந்து ஆய்வு செய்தல் அப்படின்னு. அப்போ சீமான் மட்டும் கலந்தா போதுமா? அந்த பக்கம் இருந்து கலக்கணும்ல. அப்போ அவங்க யாருன்னா, பர்வீன் மாவட்ட இளைஞரணி தலைவர் நெல்லை, அடுத்து அந்தோணி நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி செயலாளர், அரசகுமார் ராதாபுரம் ஒன்றிய தலைவர், சார்லஸ் அம்பை சட்டமன்ற தொகுதி செயலாளர், சந்திரமோகன் ராதாபுரம் தொகுதி தலைவர். அப்படி இந்த 5-6 நிர்வாகிகள் சீமானிடம் பேச முற்பட, பல்வேறு கருத்துக்களை சொல்ல முற்பட, சீமான் வந்து டேய் உட்கார்றா, இது என் கட்சி, நான் எடுக்கிறதா முடிவு அப்படின்னு சீமான் குரலை உயர்த்த, சாதி ரீதியான பிரச்சனைகளை சாட்டை துரைமுருகன் தூண்டி விடுறான் அப்படின்ற பேச்சா அந்த நிர்வாகிகள் வந்து எடுக்கிறாங்க. நீதான்டா சாதி வெறியன்னு கேள்வி கேட்க வந்தவர்களே சீமான் பதிலுக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்க தெளிவா சொல்றாங்க, சாட்டை பொது மேடையிலே நான் கொண்டையங்கோட்டை மறவன்டா, நான் வந்து மறவர் ஜாதிடா அப்படின்னு வெளிப்படையாக சாதியை அறிவித்து பேசுறான். அதுவும் இல்லாமல் கள்ளர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் இடையே பகைமையை தூண்டும் விதமாக
பாண்டியர்கள் அப்படின்ற சர்ச்சையை வந்து கிளப்பி விடுறீங்க. இங்கெல்லாம் எவன் வந்து வேலை பார்க்கறது மக்கள்கிட்ட போய் அடங்கி கிடக்கின்ற சாதிய பிரச்சனைகளை நீங்க தூண்டி விடுறீங்க அப்படின்ற வாதங்களை வைக்க வைக்க டேய் அவன் அப்படிதான்டா பேசுவான், சாட்டை கொண்டைய கோட்டை மரவன் தான் பேசுவான், உனக்கு என்ன பிரச்சனை, கட்சியில விருப்பம் இருந்தா இல்லைன்னா கிளம்பு, இது என் கட்சி, சாட்டை அப்படிதான்டா பேசுவான் அப்படின்னு பேச அப்புறம் உடனடியாக சாட்டை வந்து அடிக்க பாய்ந்திருக்கிறான். சாட்டை மட்டும் அடிக்க பாயவில்லை, அவன் கூட இன்னொருத்தனை அடிக்க பாய்ஞ்சிருக்கான். அதான் அந்த நபர் தான் மிக முக்கியமான நபர். திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சியினுடைய மண்டல செயலாளர் செல்வகுமார். இந்த செல்வகுமார் யாருன்னா தாசில்தார் செல்வகுமார், ஒரு அரசு ஊழியர், ஒரு கட்சியில மண்டல செயலாளராக பணியாற்றிட்டு இருக்கிறாரு. இந்த தாசில்தார் செல்வகுமாரும் சாட்டை துரைமுருகனும் தான் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளை அடிக்க பாய்ந்திருக்கிறார்கள். உடனடியாக பவுன்சர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்த கட்சி நிர்வாகிகளை வெளியே தூக்கி போட்டாங்க. இன்றைக்கு இந்த முக்கிய நிர்வாகிகள் அத்தனை பேரும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு வெளியேற்றி இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வேற எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன் இப்போ இவங்க எல்லாரும் குரல் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு அடிப்படை இருக்குது இல்லை. இன்னொரு பக்கம் விஜய் கட்சி வந்துருச்சு, அந்த கட்சி தான் வந்து மாசா நிற்க போகுது, சீமானோட ஓட்டுகளை தான் அதுதான் வந்து அள்ள போகுது அப்படின்னு ஒரு தோற்றம் இருக்குது. அதனால சீமான்கிட்ட இனி இப்படி ஏச்சு பேச்சுகளை வாங்கி காலத்தை ஓட்டி திரள் நிதி அது இதுன்னு சீமானுக்கு சம்பாரிச்சு கொடுத்து நடுத்தெருவில் நிற்க வேண்டாம், ரெண்டாவது பதவிக்கு வரவே முடியாது, பதவிக்கும் வர முடியாது அப்படின்ற ஒரே காரணத்தினால் இது போன்ற சர்ச்சைகளும் நாம் தமிழர் கட்சியில் தொடருது. விரைவில் அவர்கள் விஜயின் தாவேகாவில் இணைவார்கள் அப்படின்ற கருத்தும் வெளியாகி உள்ளது. ஏன்னா தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி விஜய் கட்சியில் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி சீமான் கட்சியில் இன்றைக்கு விலகியவர்கள் விரைவில் தாவேகாவில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்றாங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த செல்வகுமார். இந்த செல்வகுமார் யோசிச்சு பாருங்களேன், ஒரு அரசு ஊழியர் எந்த கட்சியிலுமே இருக்கக்கூடாது. அவருக்குன்னு ஊழியர் சங்கம், அரசு ஊழியர் சங்கம் இருக்குது, அவங்க உரிமைக்காக இருக்குதுன்னா அதில் இருக்கலாம், அதுக்காக வந்து அவங்க ஃபைட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் எந்த அரசியல் கட்சியிலும் எந்த பொறுப்பும் வந்து வகிக்கக்கூடாது. இது அரசு ஊழியர்களுக்கான கோட் ஆஃப் கண்டக்ட், அதனோட ரூல்ஸே வந்து அதுதான். அப்படி இருக்கும் பொழுது இந்த செல்வகுமார் தாசில்தாராக பதவி வகித்துக் கொண்டிருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் மண்டல செயலாளராக பணியாற்றிட்டு இருக்காரு. இவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி திசையன் விலை தாசில்தாரா அந்த பகுதியில் இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு நாங்குநேரி நதிநீர் இணைப்பு தாசில்தாரா இருந்திருக்கிறாரு. இப்ப திருநெல்வேலி நெடுஞ்சாலைத்துறையில தாசில்தாரா வந்து இருக்கிறாரு. இவர் சில ஆண்டுகளாகவே நாம் தமிழர் கட்சியின் மண்டல செயலாளராக பணியாற்றிட்டு வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் இப்ப நெல்லை தென்காசி இங்கெல்லாம் நடக்குது இல்லையா கலந்தாய்வு கூட்டம், ஒரு மண்டல செயலாளர் என்ற முறையில் சீமானோடு இந்த 4 நாட்களும் அவர் வந்து பயணிச்சுட்டு தான் இருக்கிறாரு. ஒரு அரசு அதிகாரி தமிழ்நாடு அரசிடம் தமிழ்நாட்டு மக்களிடம் வாங்குற வரி பணத்துல இருந்து சம்பளத்தை வாங்கிட்டு தமிழ் மக்களுக்கு விரோதமாக செயல்படுகின்ற ஒரு கூலிப்படையாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு மண்டல செயலாளராக வேலை பார்க்கிறார்னா இவர் அரசு பதவியில் நீடிக்க தகுதி உள்ளவரா? இவர் மீது தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவரை பணியில் இருந்து நீக்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் உடனடியாக செய்ய வேண்டும். தமிழ்நாடு அரசினுடைய வருவாய்த்துறை இதை செய்யணும் அப்படின்றதா நம்முடைய கோரிக்கை. இந்த மண்டல செயலாளர் செல்வகுமார் பற்றி இன்னொரு கூடுதல் தகவல் இருக்குது. இப்போ இவனுங்க இருக்கானுங்கள்ல நாம் தமிழர் கட்சி, திராவிட அரசியலை பாருங்கள் குடும்ப அரசியல், இந்த அரசியலை பாருங்கள் குடும்ப அரசியல், நாங்கள் தான் வந்து மாற்று அரசியல் புரட்சி அரசியல் அப்படிம்பானுங்க. இந்த செல்வகுமார் அவர் மண்டல செயலாளர், நெல்லை எம்பி தொகுதியோட மண்டல செயலாளர். அவருடைய மனைவி சத்யா அவங்க நெல்லை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுற வேட்பாளர். அவங்களே நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர். இவரோட பொண்ணு மாணவர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர். இந்த செல்வகுமாரோட மாமனார் அவர் நெல்லை மாவட்ட செயலாளர். யோசிச்சு பாருங்களேன், ஒரு குடும்பமே ஒரு மாவட்டத்தை கட்டி ஆள்றானுங்க. அப்ப இதை அந்த தம்பிகள் கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்களா? உழைக்கிற நாங்க பொறுப்புக்கு வரணும், எங்களுக்கு சீட்டு கொடுங்க இப்படின்னு கேட்பாங்களா? நீங்க வெளியில வந்து குடும்ப ஆட்சி குடும்பம் தான் கட்சின்ட்டு நீங்களே இதை பண்றீங்கன்னு கேட்பாங்களா? ஆமா, அது எல்லாத்தையும் கேட்டிருக்கிறாங்க. அங்கதான் பிரச்சனை. சாட்டை சாதி வரியோடு தான் பேசுவான், அப்படிதான்டா பேசுவான். முடிஞ்சா கட்சியில் இல்லைன்னா வெளில போய் இது ஏன் கட்சி அப்படின்னு சீமான் சொல்லிவிட்டார். இது நாம் தமிழர் கட்சியில் உள்ள மூத்த நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகளுக்கு கடும் கடுப்பையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தி உள்ளது. அந்த நிர்வாகிகள் ஒரு சிலர் விரைவில் வெளியேற உள்ளதாகவும்
நமக்கு தகவல் கிடைச்சிருக்குது. பொறுத்து இருந்து பார்க்கலாம். அந்த அறிவிப்புகள் ஒரு சில நாளில் வெளிவரும். இப்போ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதெல்லாம் சும்மா சின்ன சின்ன சாம்பிள். நாளைக்கு கயல்வெளி கட்சியோட பொதுச் செயலாளர், சீமான் ஒருங்கிணைப்பாளர், கயல்வெளி பொதுச் செயலாளர், அந்த பையன் சீமானோட பையன் வந்து வேட்பாளர் அவரே சொல்லியிருக்காங்க. வேட்பாளர் இல்ல, அவன் வந்து இளைஞரணி தலைவர். இப்படி வந்து அவங்க கட்சியில் ஆக போறாங்க. ஆகிட்டு திராவிட அரசியல், குடும்ப அரசியல் அப்படின்னு வாய்களையே பேச போறாங்க. மச்சான் வந்து அவரு தேர்தலில் போட்டியிடுவார். தொடர்ச்சியாக ஒரு புறம் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வெளியேறி கொண்டு இருப்பது, அவர்கள் விஜய் கட்சியில் இணைந்து கொண்டு இருப்பது, இன்னொரு புறம் சீமானின் வந்து அசாத்தியமான பதற்றம், கோபம், விஜய் வந்து லாரி அடிபட்டு சாவ அப்படின்னு மேடைகளில் பேசி ஆவேசமாக பேசுவது, சாட்டை துரைமுருகன் வந்து எதையோ குடிச்சிட்டானா என்னன்னு தெரில, கத்துறான் விஜய்க்கு எதிராக, டெய்லி கத்துறான். எதுக்கு இப்படி கத்துறான்னு தெரில. இப்போ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நாம் தமிழர் கட்சியினுடைய, சீமானினுடைய அந்த ஒளிமயமான முதல்வர் கனவுன்றது ரொம்ப பிரைட்டாக இருக்குது. கண்டிப்பாக அவர் வந்து 2026 நாம் தமிழர், நாமே தமிழர் ஆட்சி வந்து கோட்டையை வெல்வது உறுதி. இவ்வளவு நேரம் பல்வேறு செய்திகள் குறித்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.